ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டி கோழி குழம்பு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் என்னோடய ஸ்டைலில் வீட்டில் செஞ்சிங்கனாக்கா அப்படி ஒரு புகழ்ந்து தருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோடம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வதக்கி ரஃப்லி சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி பாருங்கள். இதெல்லாம் ஆரம்பித்து இப்போ இதிலே கொஞ்சம் உப்பு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி இப்போது நல்லா பொன்னிறமாக ஆகும். இது பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போ கசகச கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கசகச, கஸ்தூரி மேத்தி இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கருகி போடும், டேஸ்ட் வராது. இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். பாருங்கள் அரைச்சி வச்சுட்டேன், நான் ஆற விட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ குழம்பு செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி 3 பிரியாணி இலை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். இது கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டு நல்லா கழிச்சு விட்டுடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட கோழினா நாட்டுக்கோழி தான் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அஞ்சரைப்பட்டி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கரம் மசாலா, ஜீரகப்பொடி கொஞ்சோண்டு அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா, இப்போது அதுலேயே நான் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போது நல்லா கலக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்மளுக்கு அதே பவுலில் எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் தண்ணி. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு லெமன் போட்டிருக்கேன் நான். ஒரு முழு லெமன் போட்டு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி நீங்கள் ஒரு 4 to 5 விசில் விடலாம். ஏன்னா நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது இல்லைங்களா, அதனால நான் இவ்வளோ திக்னஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. 4 விசில் விட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வேகிருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது சப்பாத்தி கூட களி கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கரண்ட் வேறு போயிடுச்சு. என் வீட்டுக்கார் பாருங்கள் டார்ச் அடிச்சுன்னு இருக்காரு. நான் களி செஞ்சுருக்கேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட் நாட்டுக்கோழி களி செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.